கோவை சிஐடி கல்லூரியில் சர்வதேச தூய்மை எரிசக்தி மற்றும் சுகாதார தொழில்நுட்ப மாநாடு தொடக்கம். கோயமுத்தூர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் நார்வேயின் மேற்கு நார்வே பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் தூய்மை எரிசக்தி மற்றும் சுகாதார பயன்பாடுகளுக்கான மேம்பட்ட பொருட்கள் தொடர்பான 4வது சர்வதேச மாநாடு புதன்கிழமை சிஐடி வளாகத்தில் தொடங்கியது. ஜூன் 3 முதல் 5 வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியா, நார்வே, இலங்கை, தென்கொரியா, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்று பொருட்கள், அறிவியல், சுத்தமான எரிசக்தி, தொழில்நுட்பங்கள் மற்றும் சுகாதார பயன்பாடுகள் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். மாநாட்டை இந்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் என் கலைச்செல்வி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து மாநாட்டு ஆய்வு கட்டுரைகள் தொகுப்பை வெளியிட்டு தொடக்க உரையாற்றினார். தொடக்க நிகழ்ச்சிக்கு சிஐடி கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் தாளாளர் திரு ஆர் சந்தோஷ் மற்றும் நார்வேயின் HVL பல்கலைக்கழக ரெக்டர் பேராசிரியர் குன்னார் இட்ரி ஆகியோர் தலைமை வகித்தனர். சிஐடி முதல்வர் டாக்டர் ராஜேஸ்வரை வரவேற்புரையாற்றினார். மாநாடு குறித்த அறிமுக உரையாற்றிய மாநாட்டு தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளருமான HVL பல்கலைக்கழக இயற்பியல் மற்றும் நானோ தொழில்நுட்ப பேராசிரியர் டாக்டர் தயாளன் வேலாயுதம் பிள்ளை கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். HVL தற்பொழுது இந்தியாவில் 9 கல்வி நிறுவனங்களுடனும் இலங்கையில் 5 கல்வி நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்கால எரிசக்தி சவால்களை மேற்கொள்ள உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்தியா நார்வே ஆராய்ச்சி கூட்டாண்மைகள் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தலைமையுரையாற்றிய திரு ஆர் சந்தோஷ் ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளை முன்னெடுப்பதில் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பை வலியுறுத்தினார். வாழ்த்துரையாற்றிய பேராசிரியர் குன்னார் இட்ரி சிஐடி மற்றும் HVL இடையேயான கூட்டாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய நார்வே பயணத்தை குறிப்பிட்ட அவர், இதுபோன்ற முயற்சிகள் இந்தியா நார்வே இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றார். CSIR தேசிய இடைநிலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இயக்குனர் டாக்டர் ஆனந்த ராமகிருஷ்ணன் டாக்டர் கலைச்செல்வியின் லித்தியம் அயன் பேட்டரி தொழில்நுட்பத்தில் ஆற்றிய முன்னோடி பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தார். மேலும் சென்னை அருகே இந்தியாவின் முதல் லித்தியம் செல்கள் உற்பத்தி நிலையம் நிறுவப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். சிஐடி மற்றும் சிஐடி சாண்ட்விச் பாலிடெக்னிக் கல்லூரியின் தலைமை கல்வி அலுவலர் டாக்டர் NR அலமேலு வாழ்த்துரையாற்றுகையில், ஆராய்ச்சிகள் மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாகவும் தீர்வுகளை வழங்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றார். குறிப்பாக பசுமை எரிசக்தி தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காண சர்வதேச மற்றும் பல்துறை ஒத்துழைப்புகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவுக்கான நார்வே தூதரகத்தின் வணிக ஆலோசகரும் இந்தியாவிற்கான கண்ட்ரி டைரக்டருமான பியரன் ஐவர்சன் வாழ்த்துரை வழங்கினார். அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜி ரவி பேசுகையில், இத்தகைய மாநாடுகள் ஆராய்ச்சியை மட்டுமல்லாமல் வலுவான நிறுவன ஒத்துழைப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்றார். மாணவர்கள் தரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடக்க உரையாற்றிய டாக்டர் என் கலைச்செல்வி, தற்போதைய உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். மேம்பட்ட பொருட்கள் மற்றும் உலோகங்கள் மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் இடம்பெற்றுள்ளதுடன் எரிசக்தி பாதுகாப்பு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். விக்சித் பாரத் என்ற வளர்ந்த இந்தியா இலக்கை குறிப்பிட்ட அவர், உலகளாவிய அறிவியல் முன்னேற்றத்திற்கு இந்தியா தனது பங்களிப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சமூக நலனுக்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். நார்வேயின் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் நிலையான எரிசக்தி துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பாராட்டியவர், இயற்கை ஹைட்ரஜன் எனப்படும் வெள்ளை ஹைட்ரஜன் குறித்த ஆராய்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்துமாறு இளம் ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்தார்.
பசுமை ஹைட்ரஜன் முயற்சிகளுக்கு துணை புரியும் வகையில் வெள்ளை ஹைட்ரஜன் எதிர்கால எரிசக்தி சவால்களுக்கு தீர்வாக அமையக்கூடும் என்றும் அவர் கூறினார். மேலும் ஆராய்ச்சியின் சமூக மற்றும் உலகளாவிய தாக்கத்தை உணர்ந்து மாணவர்கள் ஆராய்ச்சி பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியின் CSIRின் பல்வேறு தேசிய ஆய்வகங்களின் இயக்குநர்கள், HVL பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடக்க நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக ஆராய்ச்சி, புதுமை மற்றும் கல்வி பரிமாற்றங்களை வலுப்படுத்தும் நோக்கில் HVL மற்றும் CSIR இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக லேப் டு ஃபேம் டிரான்ஸ்லேட்டிங் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் இன்டு இண்டஸ்ட்ரி என்ற தலைப்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் நடைபெறுகிறது. இதில் தொழில்துறை தலைவர்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் புதுமை அமைப்புகள் பங்கேற்று அறிவியல் கண்டுபிடிப்புகளை தொழில்துறை மற்றும் சமூக பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லும் வழிமுறைகள் குறித்து விவாதிக்கின்றனர். மேலும் இனோவேஷன் டு ப்ராடக்ட் பில்டிங் குளோபல் எக்கோசிஸ்டம்ஸ் ஃபார் கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ் என்ற தலைப்பில் உலகளாவிய தலைமைத்துவ கலந்துரையாடலும் நடைபெறுகிறது. இதில் இந்தியா, நார்வே, இலங்கை மற்றும் தென்கொரிய நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் புதுமை சூழல்கள், பல்கலைக்கழகம், தொழில்துறை ஒத்துழைப்பு, திறன் மேம்பாட்டு, சர்வதேச கூட்டாண்மைகள் மற்றும் எதிர்கால சுத்தமான எரிசக்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் புதுமையாளர்களுக்கான இனோவேட்டர் ஷோகேஸ் 2026 நிகழ்ச்சியும் மாநாட்டின் முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளது. இதில் தூய்மை எரிசக்தி, மேம்பட்ட பொருட்கள் மற்றும் சுகாதார துறைகளில் உருவாக்கப்பட்ட புதிய யோசனைகள், மாதிரிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. சிறந்த புதுமைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு ஆராய்ச்சி முடிவுகள் சமூக பயன்பாட்டிற்கான தீர்வுகளாக மாற்ற ஊக்குவிக்கப்படுகிறது. CIT வளாகத்திலே பன்னாட்டு அறிஞர்கள் கலந்துரையாடுகின்ற ஒரு மிக முக்கியமான அறிவியல் நிகழ்வு. இந்த நிகழ்வினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், எப்படி நாம் நம்முடைய அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கனிமங்களையும் மெட்டீரியல்ஸையும் நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பங்களின் மூலமாக எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றல் சார் உபகரணங்களுக்காகவும், ஹெல்த் கேர் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய சுகாதாரம் மற்றும் உடல் மேம்பாட்டுத்துறைக்காகவும் நாம் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு கருத்தரங்கு இந்த வளாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பன்னாட்டு நிகழ்விலே இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா, நார்வே போன்ற 4 நாடுகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இதிலே பங்கேற்பதாக எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிலே எப்படி ஆற்றல் சார் உபகரணங்களை நாம் பன்னாட்டு தொழில்நுட்பங்களுக்கு இணையாக இந்தியாவிலே உருவாக்க முடியும் என்ற முனைப்புடன் மற்ற நாடுகளின் கலந்துரையாடலின் பேரில் நம் இந்திய விஞ்ஞானிகளாலும், இந்திய மாணவர்களாலும், இந்திய ஆராய்ச்சியாளர்களாலும் எவ்வளவு சீக்கிரமாக நாம் இந்த துறையிலே உலகளாவிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தினுடைய துவக்க விழாவிலே பங்கேற்ற நாங்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கின்றோம். இந்த கலந்துரையாடல்களினுடைய முதல் கட்டமாக எங்கள் எல்லோருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை, புதிய தெம்பு கிடைத்திருக்கின்றது. 4 நாடுகள் இணைந்து கல்விக் குழுமங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து முக்கூட்டு ஒப்பந்தங்களின் மூலமாக நாம் ஆராய்ச்சியை செய்வோமேயானால் இந்தியா இந்த ஆற்றல் மற்றும் சுகாதாரத்துறையிலே உலகளாவிய உயரத்தை எட்டிப்பிடிக்கும் நாள் மிக தொலைவில் இல்லை என்ற புதிய நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. ஒரு முதல் முறை இது போன்ற பன்னாட்டு கருத்தரங்கம் ஸ்ரீலங்காவிலே நடைபெற்றது. 2வது முறை நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்திலே ஒரு முறை நடந்தது. 3வது முறை நம்முடைய IIT சென்னையிலே நடைபெற்றது. 4வது முறையாக இந்தியாவிலே கோயம்புத்தூரிலே CIT நிறுவனத்திலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக அறிவியல் மாநாடுகளிலே நாங்கள் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு பதிலாக எங்களுக்கு நாங்களே சில அறிவியல் சவால்களை தேர்ந்தெடுத்து
இந்த சவால்களை நாம் எப்படி அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக சமாளிக்க முடியும் என்று எங்களுக்கு நாங்களே வினாவை தொடுத்து அதற்கான விடைக்கான தேடலைத்தான் எங்களுடைய கருத்தரங்குகளில் நாங்கள் செய்வது வழக்கம். இந்தியா அயல் நாடுகளை சார்ந்துதான் லித்தியத்திற்காக இருக்க வேண்டும் என்பது கடந்த காலத்தினுடைய நிலைமை. தற்பொழுது இந்தியாவிலே ஜியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா மற்றும் எங்களுடைய சிஎஸ்ஐஆரில் இருக்கின்ற என்ஜிஆர்ஐ ஹைதராபாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆய்வகமும் இணைந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே லித்தியத்திற்கான தேடலை துவங்கிய பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி கிடைத்தது. இந்தியாவிலும் லித்தியம் மிகப்பெரிய அளவில் என்று சொல்ல முடியாது, ஓரளவு இந்தியாவிலும் லித்தியத்தினுடைய உபயோகத்திற்கு ஏற்ற அளவிற்கு கணிசமான லித்தியம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இந்த லித்தியத்தை எப்படி பிரித்தெடுப்பது, லித்தியத்தை நாம் எப்படி சுத்திகரிப்பது, லித்தியத்தை எப்படி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது, பேட்டரிக்கு உகந்த லித்தியமாக அதை எப்படி உருமாற்றம் செய்வது என்பது போன்ற ஆய்வுகளை நாங்கள் தற்பொழுது முடுக்கியிருக்கிறோம். எனவே லித்தியத்திற்காக பிற நாடுகளை நாம் சார்ந்திருக்கின்ற நிலைமை தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக அறிவியல் ஆய்வுகளிலே நீங்கள் நாளை நடந்துவிடும், நாளை மறுநாள் நடந்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய ஆய்வுகளில் எங்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் குறைந்தது 5 அல்லது 10 வருடங்களிலே நம் நாடு லித்தியம் செறிவுக்கு பெயர் பெற்ற நாடாக முதன்மையாக அறியப்படும். லித்தியம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு பெரிய நாடாக நிச்சயமாக 2047க்குள் இந்தியா முன்னேறிவிடும் என்பது ஆணித்தரமாக நாங்கள் நம்புகிறோம். ஒயிட் ஹைட்ரஜன், வெள்ளை ஹைட்ரஜன் அல்லது இயற்கை ஹைட்ரஜன் என்பது பூமிக்கு அடியிலே ஒரு குறிப்பிட்ட ஆழத்திலே அது வாயு நிலையிலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஹைட்ரஜனுடைய ஒரு வடிவம். இது பரவலாக பல நாடுகளிலே கண்டறியப்பட்டு அதற்கான ஆய்வுகள் மிகப்பெரிய அளவிலே இன்னும் தொடங்கப்படவில்லை. ஆனாலும் ஓரிரு நாடுகளிலே, நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, ஓரிரு நாடுகளிலே ஒரு சில கிராமங்களிலே இந்த ஒயிட் ஹைட்ரஜன், வெள்ளை ஹைட்ரஜன் அல்லது இயற்கை ஹைட்ரஜன், நேச்சுரல் ஹைட்ரஜன் என்று இதை அழைக்கின்றார்கள், இதை கண்டுபிடித்து இந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர்கள் மிகப்பெரிய தொழில்நுட்பங்களை உருவாக்கியதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அந்த சான்றுகளின் அடிப்படையிலே இந்தியாவிலும் அதற்கான தேடலை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். From CSIR, we have one research institute called CSIR NGRA, National Geophysical Research Institute, Hyderabad. They are working very closely with the Geological Survey of India. So anything to be drilled in the country, we should have permission from the Geological Survey of India, and we are working together with them. And another CSIR laboratory, which is called the Northeast Institute of Science and Technology from Johat. That institute is primarily working on the mapping and tapping of white hydrogen. So they are working at different depths by collaborating with GSI and NGR. இந்தியாவிலே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான ஒப்புதலும் அதற்கான சப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆதரவும் இப்பொழுது மிக அதிகமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய அரசாங்கம் இந்திய ஆய்வுகளை நாம் முன்னெடுத்து செல்வதற்காக செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் என்ற குறிக்கோளுடன் ANRF என்று சொல்லப்படுகின்ற அனுசந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலமாக 1 லட்சம் கோடி மதிப்பிலான RDI ஃபண்ட் என்று சொல்லப்படுகின்ற ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் அதை ஒதுக்கி அதை மிகவும் முக்கியமாக இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழில்துறை நிறுவனங்களுக்கு வழங்குவதன் மூலமாக தொழில்துறை நிறுவனங்கள் நம்முடைய ஆராய்ச்சி நிறுவனங்களுடனும் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடனும் இணைந்து பணியாற்றி அதன் மூலமாக நாங்கள் அந்த பயன்பாட்டை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே முன் எப்பொழுதையும் விட தற்பொழுது அறிவியலுக்கான தேடலும் அறிவியலுக்கான ஆதரவும் இந்தியாவில் மிக அதிகமாக காணப்படுகிறது. CIT is currently ongoing, and research is as important as education. We've been giving financial information like fellowship and postdoctoral fellowship. And recently we have made also
advancement in CIT linked to research apart from teaching. So, lot of focus is going to research. And we are also starting a separate vertical where there are specialists to guide students and faculty in only their research so that their energy is optimally used and not wasted, and also get the funding from the best possible source for the. It's a link. So, without wasting your time, it's a point. So, the continuous process. In innovation center, recently we have an exhibition where children exhibited innovative products themselves. It was unbelievable. So, the problem is there's a new innovation center is coming, which we will promote them. So, that's something which we can அப்போ இது வந்து நோர்வே இன்ஸ்டியூட்டில் தான் இந்த போலீஸ் நடக்குது. இவர் என்னுடைய வைஸ் சான்சலர். இவர் நோர்வேலேருந்து வந்திருக்காரு. என்ன சொன்னால் மிக முக்கியமாக நான் பார்த்தது வந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் மிக முக்கியமாக வந்து தொழில்நுட்பத்தில் சேர்ந்து முன்னேற ஆவணம். அதே வேளையில் வந்து நம்முடைய நோர்வே மூலமாக இதை முன்னெடுக்கணும் ஆகும். அதால் கடந்த 15 வருடங்களாக வந்து நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இது வந்து தனியாக சென்ட்ரல் மட்டும் கிடையாது. இங்கேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோர்வேக்கு வராங்க. கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாம் வந்து பிஹெச்டி லெவலில் வந்து நோர்வேக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் நாம் இங்கே அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இலங்கையில் இருந்து நாம் நிறைய பேர் சேர்த்துருக்கோம். எங்களுடைய இந்த குழுவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சிஐடியில் தொடங்குறது. ஆனால் இன்னைக்கு வந்து அழகப்பா பிசி இருக்காரு. அழகப்பா யூனிவர்சிட்டி, பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ், அமிர்தா மற்றும் இப்படி நிறைய சிஎஸ்ஐஆர் ஒரு நெட்வொர்க் சைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட ஒர்க் பண்ணுறோம். அப்போ இது நாங்கள் பார்க்குறது வந்து எந்த ஒரு இப்படிப்பட்ட சக்தி ஆற்றல் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வேண்டியதாக தான் இதில் கொண்டு போகலாம். ஒரு நாடு ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் சேர்ந்து பத்தாது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து குளோபலி வந்து நிறைய சவால்களை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பெட்ரோல் சம்பந்தமாகவும் நாங்கள் நிறைய சவால்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து இயற்கை வளங்கள் பொருந்திய இந்த நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் உண்மையில இயற்கை வளத்தால் வந்து நாங்கள் நிறைய விஷயத்தை சாதிப்போம். உலகத்தில் நாங்கள் முன்னோடியாக இருக்கோம். ஆனால் எங்களுடைய ஆய்வுகள் வந்து தனியாக ஒரு ஆய்வு சாலையில் மட்டும் நடந்துட்டு ஒரு ஆய்வுகளை வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி அதோடு இருக்குது. அதுக்கு அங்கால போகுது இல்லை. அதுதான் அந்த பிரச்சனையான விஷயம். அப்போ அங்கால கொண்டு போகிறதுக்கான வழிகளை தான் நாம் வந்து இண்டஸ்ட்ரீஸோட சேர்ந்து செய்யணும். அதைத்தான் நாங்கள் இந்த 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 சந்தர்ப்பத்தை செய்ய யோசிக்கிறோம். இந்த முறை வந்து டாக்டர் கலாநிதி கலையரசி மேடம் வந்து அவங்க இப்போ இண்டஸ்ட்ரீஸோட இப்போ நாங்கள் அடுத்த ஒரு சிலர் ஆய்வு நடத்த போகிறோம். என்னென்னு நாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். ஆய்வுகளை என்னென்று அங்கே கொண்டு போகிறது, என்னென்னு நாம் சேர்ந்து வேலை செய்வது, என்னென்ன நோர்வே போன்றவர்கள் வந்து என்னென்ன சம்பந்தமான செய்யலாம். எங்களுடைய நொவேஜியன் எம்பசியில இருந்து வந்திருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு உண்மையாக வந்து இப்போ அரசாங்கங்கள் நோர்வே இந்திய அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து நிறைய வேலை செய்யணும், நிறைய ஆய்வுகள் செய்யணும், அதே போல நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும், முதலீடு செய்யணும் எல்லாம் நிறைய வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த இதில் வந்து நாங்களும் சேர்ந்து ஆய்வு யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்து ஆய்வாளர்களும் சேர்ந்து எங்களுடைய இங்கே இருக்கிற இந்த வளம், இளையோருடைய வளம் வந்து இந்தியாவில் நிறைய உலகத்திலேயே இன்றைக்கு இளையோர் கூடின இளையோர் வளமுடைய ஆற்றலுடைய இளையோர் வந்து இன்னைக்கு இந்தியாவில் தான் இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா என்ன பெரிய மிகப்பெரிய நிறுவனங்கள், வேலை நாட்டு நிறுவனங்களுடைய முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்த ஆய்வாளர். அப்ப இந்தியாவால் எவ்வளவு செய்ய முடியும், அதே மாதிரி இலங்கையையும் முன்னேற்ற முடியும். இந்த சுற்று வட்டாரத்தில் நாங்கள் நிறைய செய்ய முடியும். அதுக்கு நாம என்ன செய்யறாங்க, நாம ஆய்வு செய்யறதுக்கு உங்களை இயலுமான சொன்னால் நம்மளுடைய வைஸ் சான்சலர் இருக்காரு, அவர்கிட்டையும் நீங்க சில கேள்விகளை பேசலாம். எம்பசி இருக்கு, நீங்க அவர்கிட்டையும் சில ஆங்கிலத்தில் பார்த்துருவாங்க. There is a combination of this autonomous organizations, and we have two PSUs. One is NRDC, the other one is CES. And DSAR is one such organization in the country that really gives recognition, affiliation, and renovation to the R&D that is going on, not only in the research labs and academia, but also in industry. As a part of encouraging MSME, NRDC is playing a very major role. They are coming up with even design clinics
They have technology facilitation centers, technology transfer facilitation centers, and also they make the matchmaking between the industry as well as the inventor. So in all our technologies, even the technologies that are being developed in CSIR, if the technology tariff is 100 rupees, we give a slashed price of 30% reduction in the technology transfer rate to MSMEs. So this is the level up to which we encourage MSMEs to take part in indigenization of our products and technology. For universities in India, it is about academic brilliance. What we find is a very high level of excellence when it comes to science, and also will to adapt science to society to enforce the green transition. And just to visit Combatore and Combatore Institute of Technology, we find a rare blend of hospitality, generosity, and also with this academic brilliance and high ambitions of what science across borders can achieve. So coming from Norway, we feel really privileged to bring forward our best researchers and combine them with Indian researchers and this enormous capacity that we find in your institutions. We are so thankful. Lately, our cooperation really has found a very sound foundation on high-level policy. When our Prime Minister Jonas Gahr Støre met the Indian Prime Minister Narendra Modi in Oslo. Well, this was the first visit by an Indian Prime Minister to Norway in more than 4 decades. And this visit marked a significant step forward in bilateral relations. One of the results of this visit was the establishment of a green strategic partnership between our two countries. And this green strategic partnership provided a comprehensive framework for cooperation to promote the green transition and sustainable development. This includes efforts to combat climate change and loss of biodiversity, and cooperation in the areas of renewable energy, low carbon technologies, energy efficiency, and energy storage technologies. Norway and India are also strengthening cooperation in digital development, responsible artificial intelligence, and health technologies.